நம்ம உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் தடவை நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்குதுல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா, இன்னைக்கு கமாண்ட் ஆஃப் த டே தான் பார்க்க போகிறோம். இந்த கமாண்டு நிறையா பேருக்கு நிறையா நாள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கமாண்டு தான். அதை ஒரு பிள்ளை இன்றைக்கி கேட்டுருச்சு வாய் திறந்து. வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸை மாமி சொல்கிறேன். நல்ல கேள்வி மாமி. அதிகமாக வீடியோ போடுறீங்க, எதுவும் இன்கம் வருதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் கீழே ஒரு பதிலும் சொல்லியிருந்தேன். நீங்கள் தாம்மா அடுத்த கமாண்ட் ஆஃப் த டேன்னு. இதை நிறையா பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பித்தது விளையாட்ட ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த சேனல் நம்ம ஆரம்பித்து கொஞ்ச நாள் வீடியோ போட்டோம், அப்புறம் போடுறதில்ல, அப்புறம் கொஞ்ச நாள் போடுவோம், அப்புறம் போடுறதில்ல. இப்போது நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வீடியோ போடாமல் இருக்கும்போது எப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, வீடியோ போடும்போது எப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, மாமி உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரித்தேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது மாமி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய் விட்டு சிரித்தேன், எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் வரும் உங்கள்கிட்டேருந்து. அதனாலேயே எங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நாங்கள் வீடியோ போடணும் நாங்கள் நினைப்போம். ஒரு சில சமயம் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ இடையில நிப்பாட்டியிருந்த நோம்புக்கு முன்னாடி, இப்போ நோம்புக்கு அப்புறம் போட ஆரம்பிச்சது நிறையா கமெண்ட்ஸ். மாமி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்குது, நான் சிரித்தேன், நான் பல கவலையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. நிறையா கமெண்ட் நாங்கள் படிச்சிருக்கோம். இது இதில் வருமானம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி வீடியோ போட்டால் $1 வருமா? $1 நம்பர் காசுக்கு 90 ரூபா இருந்துச்சுன்னா 30 நாளைக்கு வீடியோ போட்டோம் அப்படின்னா 9 27 2700 வரும். ஒரு 3000 வரும்னு வச்சுக்கோங்க மாதம். அதாவது ஒரு நாளைக்கு $1 $30. $30 90 27,000, சாரி 2700 மாதத்துக்கு. அப்படியே ஒரு சில நேரம் கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் 3000 போயிடுச்சு, 4000 போயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு $1.25 வரும். அது எவ்வளோ மொத்தமாக சேர்த்து ஒரு மாதம் 3000 வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3000 ரூபாய்க்கு நாங்கள் உழைக்கிற உழைப்பு கடுமையான உழைப்பு. 2 பேரோட உழைப்பு. ஒரு வீடியோ எடுக்கணும்னா குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். நாங்கள் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணி 10 மணி உட்காந்தோன்னா சில சமயம் படுக்கிறதுக்கு 12 மணிலாம் ஆயிரும். இது நாங்கள் டாலர் எதிர்பார்த்து பண்ணலை. எங்களுக்கு ஒரு நட்பாசை, நம்ம வீடியோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சேனல் ரீச் ஆகும், நம்மளும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொடுவோம், நமக்கும் 1 லட்சம் வியூஸ் போகும், அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்குது. ஆனால் அதை நோக்கிய பயணம் இது இல்லை. நாங்கள் அதுக்காக தொடர்ந்து வீடியோ போடல. நிறையா பேர் சரி நம்மளால் எவ்வளோதோ பேர் சந்தோஷப்படுறாங்க, அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அதில் தொடர்ந்து வீடியோ போடுறோம். லாப நோக்கத்துக்காக போடலை. இன்ஷா அல்லாஹ் அது சேனல் பெருசாகி அது வரும், நாங்களே எதிர்பார்க்குறோம். அல்லாஹ் நாடணுமா. ஆனாலும் இன்னொன்று, இது மாதிரி எவ்வளோ நாளைக்கு எங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியுங்கிறது எங்களுக்கு தெரில. போடுவோம், ஆனால் வாரத்துக்கு 1, வாரத்துக்கு 2, வாரத்துக்கு 3 நேரம் இருக்கிறது அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் மெனக்கிட்டு தான் போடுறோம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் போடுறோம். ஆனால் இதே மாதிரி எங்களால் ஓட முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா மாமிக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, மாமிக்கும் நிறையா தேவைகள்லாம் இருக்குது, அதையும் மாமி நோக்கி ஓடணும். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, இந்த மாமியால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வீடியோ போட முடியுமோ கண்டிப்பாக அவ்வளோ வீடியோ போடுறோம்மா. அதுக்கான முயற்சி தான் எடுத்துருக்கோம், தொடர்ந்து வீடியோ போடணும்னு. ஒரு நாள் அதனால தான் ஒரு நாள் கூட கேப் விடுறதில்ல. ஒரு நாள் கேப் விட்டால் அப்படியே அது இதாயிரும், அடுத்தடுத்து தொய்வு விட்டுரும் அப்படின்றதுக்காக தான். நேரம் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்து, அந்த நேரத்தை மெனக்கெட்டு எடுத்து ஒரு சின்ன வீடியோவாவது போட்டுறணும் அப்படிங்கிறத நினச்சி தான் போடுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் துவா செய்யுங்க. நம்ம எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதே மாதிரியே பயணிக்கணும்னு. இன்ஷா அல்லாஹ் பயணிப்போம். வாங்கம்மா அடுத்த கமெண்ட்டை பார்த்துடலாம். ஜெயின்சான் மாமி, நீங்கள் உச்சிக்கிழமைட்ட பட்ட பாடு பத்தாதா? இனி அவங்க பிள்ளை வேற வரப்போகுது. சூப்பர் ஜெயின்ஸா, இனி உங்கள் பாடு தான் திண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கம்மா. ஆமாம், ஜெயின்ஸாவுக்கு தான் இனிமேல் திண்டாட்டம். அது போக என்னோட நாத்தனாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கும் துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம அந்த ப்ரெக்னென்ட் வீடியோ போட்டோடனே நிறையா பேர் நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கும் துவா செய்யுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பிள்ளை உண்டாயிருக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் மாமியோட துவா உண்டுமா. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சிவப்பிரசவமாக பிறந்து எல்லாரும் பிள்ளையும் தாயுமா நல்லா இருக்கணுமா. மாமி துவா செய்யணும் உங்களுக்கு. நம்மளே ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும்னா தாத்தாம்மா ஒரு நாள் ஈக்காது. நாட்டாமா படத்தில் கவுண்டமணி தேடுற மாதிரி தேடணும் ஒவ்வொருத்தரையா. ரபியப்பா உம்மா வைக்கிறப்ப வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு புழு ஓட்ட சுற்றிக்கிட்டு பாரு, இப்போ ஆளை காணாம இருந்தாங்க. என்ன ஜெயின்ஸ், எங்கள் வீட்டை வெறிய திறந்து போட்டுட்டு எங்கே போயிருந்தியா? எங்கே போவாங்க? கொள்ளையில தான் வாழையில வெட்டிக்கிட்டு இருந்தேன். ரோஜாவும் மாப்பிள்ளையும் வந்துடுவாங்கல்ல. சரி ஒரு முக்கியமான செய்திங்க, சந்தோஷமான செய்தி.
என்னாச்சு ஜெயின்ஸ்? நம்ம உச்சி குடும்பிக்கிறாள்ல புள்ள உண்டாக்கிறாளாம். 2 மாசமா இருக்கிறா. 15 வருஷமா புள்ள இல்லாம இருந்தா. ஆஸ்பத்திரியில் கூட்டிட்டு போய் காட்டுனதில்ல புள்ள உண்டாக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அதான் அவளுக்கும் தொலைவிட்டு துவா செய்யுங்க, நல்ல பிள்ளையா பிறக்கணுண்டு. அவளை மாதிரி வன்னுவா பிறக்கக்கூடாதுன்னு துவா செய்யுங்க. ஒரு வன்னுவா வச்சா நம்மளுக்கு ஏழை போய் சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லி வச்சுவா உங்கள் பாடுதான் திண்டாட்டண்டு. ஆமாம், வன்னுவா இல்லாமல் நல்ல பிள்ளைய இலகுன மனசா நல்ல மனசா உள்ள பிள்ளையா துவா செய்யுங்க. ஏன் ஜெயின்ஸ், உச்ச குடும்பமே நல்ல பிள்ளை தான், பாவம். அதெல்லாம் அப்படி சொல்லாத ஜெயின்ஸ். நல்லவ தான், அல்லங்க மல்லங்க அடிப்பா, உங்களுக்கு தெரியாது அவளை பற்றி. சரி ஜெயின்ஸ், எங்கே ரோஜா இன்னும் வரல? நீங்கள் எல்லாத்தையும் சாப்பாட்டை எடுத்து வைங்க, வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் போட்டு மாச்சுக்கு நிற்காதீங்க. கூண்டில் முட்டை விட்டுச்சு கோழி, ஒரு 4-5 முட்டை எடுத்து இப்போ போட்டு அவிச்சியெல்லாம் இல்லையா? முட்டை அவிச்சு வைக்க சொன்னானே. இல்லை ஜெயின்ஸ், நான் அவிச்சிட்றேன். அப்படியே நாட்டுக்கோழி முட்டை தான் உச்சி குடும்பிக்கு ஒரு 4 எடுத்து வைங்க, கொண்டுட்டு போய் கொடுப்போம் குடிடீண்டு. ஓகே ஜெயின்ஸ். அட வாமா ரோஜா, எங்கே மாப்பிள்ள? அவ்வளோ குட்டி முஸ்தபாவும் பழம் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. வாப்பா வாங்கிட்டு வரட்டும், நீங்கள் சாப்பாட்டை எடுத்து வைங்க. அம்மா போங்கம்மா. இதாங்க போய் எடுத்து வைங்க. உச்சி குடும்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? அட ஒன்றுட்ட சொல்லலை ரோஜா, உச்சி குடும்பி மாசமாக்கிறாடி. ஆமாம், நீனு படக்குன்னு இன்னொரு பிள்ளைய பெற்றுற. அவனுக்கு 6 வயசு ஆயிடுச்சு. ஒரே ஒரு பயல் ஆகிறதுனால அலங்க மலங்க அடிக்கிறான். டக்குன்னு இன்னொரு பிள்ளைய பெற்று போடாமா நிறைய சுற்றிட்டு தெரியாம. அம்மா அவனுக்கு 10 வயசுமா. 10 வயசா இருந்தால் என்ன, இதுக்கு மேலே 4 தள்ளி அடிக்காம இன்னொரு பிள்ளைய பெற்றுரு. ஆமாம், காலங்காலத்தோட இப்போ 2-3 பிள்ளைகளோட இதை தான் இதாக இங்கே குடும்பம். நீ என்னம்மா டேபிள் மேட் விளம்பரத்துக்கு வர மாதிரி மேலே வீட்டில் வாங்கிட்டாக கீ வீட்டில் வாங்கிட்டாக, நான் நம்ம வீட்டில் தான் வாங்கலைங்கிற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் எல்லாம் நான் ஆடணுமா? பாமா சாப்பாடு எடுத்துமா, பசிக்குது. சொல்கிறத செய்யாமா, அது தொலைதே. இது மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது சொல்லதாம்மா ரொம்ப இதாக வந்தேன். ஆமாம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பொண்ணு, ஃபோட்டோவை பார்த்தவனே. நான் தான் சொன்னேன், இந்த காலத்து பயலெல்லாம் சும்மா பில்க்கு பண்ணிக்கிட்டு இருப்பானோண்டு. ஆமாம்மா, அவன் என்ன சொல்கிறாப்பா, கல்யாணத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வைங்க, சண்டே தான் என் ஃப்ரெண்டெல்லாம் வருவானுவோ. அது இதுன்ட்டு இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டா தம்பி இவ்வளோ பேசிவிட்டு அவுத்தலாம் ஒவ்வொரு கலக்கிருச்சு எனக்கு. ஆமாம்மா, கழிச்சா அலங்கமலங்க அடிச்சு விட்டுட்டான். சப்ஸ்கிரைபரோலே பயந்துருச்சுமா. நம்ம தலைமையில் ஆரம்பித்தது எது முடியாமல் போயிருந்துக்குது. இல்லைண்டாலும் முடிச்சு பிடிக்கிறனாலும் முடிச்சு வச்சுருப்பேன். ஆமாம், பிடிக்கலனாலும் எப்படி பண்ணுவாங்க? இப்போலாம் யாரும் பண்ண மாட்டா பிள்ளைகள்லாம். நீ என்ன பண்ணிக்கிறது? அம்மா தான் சொல்லிட்டிக்காத மாமா. அதான் சரின்னு ஓகே ஆயிடுச்சே. சரி வாப்பாவும் நின்றுமா சேர்ந்து எடுத்து வைங்க. சேதியை ரசிகதாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா எங்க மாமி? அதான் நீங்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போனீல, அவளுக்கு சத்து தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பழம் வாங்கிட்டு வரேன்னு போனா, இன்னும் ஆளை காணோம். மாமிமா நான் வந்து மாசமா இருக்கேன்ல மாமிமா, ஜூஸ் கொண்டு போட்டு தரீங்களா? நீங்க என்ன அவள்கிட்ட சொல்லலை? இல்லை இல்லைம்மா, நான் சொல்லலை, நீனே சொல்லு. இதெல்லாம் நீ தான் சொல்லணும். என்ன ஜூஸ்மா வேணும் உனக்கு? இப்போதைக்கு லெமன் ஜூஸ் தான் போடலாம், மற்றதுன்னு இந்த பழம் வரட்டுமா? நான் என்ன மாமிமா கிரிக்கெட் விளையாண்டு வந்திருக்கேன் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. பிள்ளை உண்டாக்கிறேன், என் மாப்பிள்ளை வரட்டும். பழம் வந்தவொடனே ஆப்பிள் ஜூஸ் போட்டு தரீங்களா? போட்டு தரமா? இப்படி ஒரு குடும்பமானு வெளியிலேருந்து பார்க்குறது கண்ணு போட்டாலும் போட்டுரும். அப்பப்போ நம்ம அடிச்சுக்கிடுவோம். சரி மாமிமா, இப்போ சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 5 மாதம் கழிச்சு சண்டை போட்டுக்கலாமா மாமிமா? ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாக்கிறேன்னா டாக்டரே சொல்லிட்டாங்க நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க. விட்டமின் மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் மாமிமா. சரிம்மா, அப்பதாம்மா பிள்ளையும் கொஞ்சம் வளர்ந்துடும், எனக்கு கொஞ்சம் அடிக்க ஈஸியா இருக்கும். நீ சிட்டு சிட்டு கத்தவரா? பாப்பா பயப்பட போகுது. என்னம்மா என் முன்னாடியே பாப்பான்னு பாசமா சொல்றீங்க? மாமிமா சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல, நான் தான் சொல்லுவேன். என்னாச்சு சிட்டு? நீங்க வாப்பாவா போறீங்க? உண்மையா சிட்டு? என்னால நம்பவே முடியலையே சிட்டு. அழுவாதடா, ஆம்பளை பிள்ளைவோ அழுவக்கூடாது. சரி அப்பா அழுவாத. எல்லாம் வந்து வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னு இருந்துக்கிறான், கொடுத்துட்டான். பத்திரமா அந்த பிள்ளைய பெற்று எடுக்கணும் என் மருமவை. நீ உட்காருமா, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வர்றேன். என்ன உச்சி குடும்பி வீட்டில் ஒரே அழுவ சத்தமாக இருக்குது. மாப்பிள்ளை வர வந்தாக இருக்கும் இல்லாமல் மணி இத்தனை வருஷம் வந்து பிள்ளை இல்லாமல் இருந்துட்டு ஒழுங்கா ஆடாமல் அங்கிட்டு ஓடாமல் இருடின்னு சொல்லணும். கேட்குறவளும் கிடையாதா இவ? மாமி முட்டாசெல்லாம் சுட்டாச்சு, எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிறேன் சவன்ல. எப்போ மாமி கொடுத்து விட்றது? முட்டாசு நம்ம கொடுத்து விட்ற வேண்டிய ஆள் வர சொல்லிக்கிறேன். எத்தனை சவனில் இருக்குது? 7ஆ? ஆமாம், அவ்வளோதான் வரும். இது கொடுத்து விட்டுட்டு அவளோட வர சொல்லுவோம் ஒரு நாளைக்கு. நீங்கள் வந்து பூ வச்சுட்டு போங்கம்மா, நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து சீனி போட வர்றமாண்டு. அப்போ நம்ம தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் பேரை கூப்பிடுவோண்டி. யார்ட்டையும் கூப்பிடாம செஞ்சாலும் நல்லா இருக்காது. கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம். இப்போ சொந்த பந்தத்தை அந்த அக்கா தங்கச்சி
ஆமாம் சுல்தானி மரத்தை அவ்வளோலாம் கூப்பிடுவோம். சுல்தானி மரத்துலேருந்து எப்போ இந்த புதையல் காயினை வாங்குவிய? அதுலயே குறியாக்கிறாள்மா. அது நான் வாங்கிக்கிறேம்மா. நான் வாங்கி என் பேத்திக்கு நான் போடவேன்னு சொன்ன நகையை போட்டு விட்டுருவேன். நீங்களும் யாரும் இதை கேட்கப்படாது. இடையில இவ்வளோ 2 வாங்கிறதுக்கு கொடுப்பேனா? மாமி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து ஜெயின்சாமி பொண்ணு போட்டா கேட்கறாங்கண்டாங்களே. ஏன்டி அவன் மாப்பிள்ள பார்க்கலையா? பார்க்காது கேட்டுக்கிறா. நீ கற்பனை உனக்கு உலகளாவில் போகும். இல்லை நம்ம பிள்ளைய மனசுல ஆசையோட வளர்த்து விட்டாச்சு. நாளைக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்றது சொல்லிவிட போறாங்கன்னு பயமா இருக்கல மாமி. மாமி ஜெயின்சா மாமி வர்றாங்க. என்னடி ஜெயின்சா முட்டையா? ஆமாம்மா ஆதிலாக்கு கொடுக்கணும்னு கொண்டு வர சொன்னேன். கொண்டு வந்து வாங்கி வை ஜோகா. உங்களுக்கெல்லாம் இல்லைம்மா. உங்களுக்கு நாளைக்கு கொண்டுட்டு வரேன். கல்யாணத்துக்கு நாளைக்கு இதை உச்சி குடும்பிக்கு பாவம்ல அவன் ரொம்ப தெம்பில்லாமல் வைக்கிறான். கொடுத்து போடுவோம். எவ்வளோ திட்டிக்கிறோம். ஆமாம் என்னடி உச்சி குடும்பம் திடீர்னு போட்டு பாசம் வந்திக்க உனக்கு? அது ஒன்றும் இல்லடி. உச்சி குடும்பிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா குட்டி முஸ்தபாக்கு பேசி முடிச்சு விட்றாங்க. இதான் ஆமாம் சொந்தம் விட்டு போகாமல் வைக்கும்ல. கல்யாணம் மட்டும் முடிச்சேன்னா அவ்வளோதான். சும்மாவே அடிச்சுக்கிட்டு உழுவியலுவா. இதில் வேற பொண்ணு மாப்பிள்ளையா? போங்க போங்க. இதெல்லாம் ரோஜா காலத்தில் விழுவானு ஒன்று பிறந்து போடுவா. போடி பேசாம. உச்ச குடும்பி நல்லவ தானே. சொத்து பத்தோட உள்ளவ தான். சொந்த வீடு வாசாண்டு. ஆமா போறீங்க அப்படி கணக்கு போறீங்களா? அலங்க மலங்க அடிச்சு போடுவா உன்னையெல்லாம். அது சரி இவ்வளோ பேசாம கூப்பிடுங்க. உச்ச குடும்பி உள்ள கொடுங்க. உள்ள இருக்க படுத்து கிடந்தாலும் கிடப்பா. படுத்து கிடந்தா என்ன புல்ல தானே உண்டாக்கிறாக. அதெல்லாம் வரேன் அங்கிட்ட அங்கிட்ட. பவுளமா புள்ள உண்டாவனாலும் ஆத்தாதியே நடக்காதியே குனியாதியே. நம்ம அந்த காலத்துலலாம் உடுத்து குனிஞ்சு கூடு கூட்டுங்க. ஏனம் புசு பாத்திரம் விளக்குன்னு சொல்லுவாங்க. சோப்பிரசவமா போகுண்டு. இப்போ உள்ளமா எல்லாம் மாத்தமா நிற்கிது. ஆமாம் அப்போ உள்ள தீனுவலும் நல்ல தீனுவலாக இருந்துச்சு. இப்போ உள்ள தீனுவலும் எல்லாம் மாத்தமான தீனுவலாவில் இருக்குது. அதான் வேற என்ன. உச்சக்கொட்டம்பி நல்ல நாளே உருப்படாத தீனி தான் திம்பா. கூப்பிடுவோம் உச்சக்கொட்டம்பி. உச்சக்கொட்டம்பி பாப்பா. என்ன பாப்பா வாந்திலாம் தேவலையா? என்ன ஜெயின்சா அங்கெல்லாம் பரவாயில்ல. என்ன சரி முட்டையெல்லாம் கொண்டு வந்தீரா? நட்டுக்கொள்ளி முட்டையா? ஆமாம் ஆமாம் அந்தாடி எடுத்துகிட்டு போய் ஆம்பளைட்டு ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட. இல்லாட்டி வெறும் முட்டையை கொட்டி ஒட்டம்ப தேத்து. ஆமாம் அப்போ தான் புள்ள நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். சரி ஜெயின்சா ரொம்ப சந்தோஷம். நானே ரொம்ப பாசமாக்கிறேன் ஜெயின்சா. பாசமெல்லாம் இருக்குதா? இருந்தாலும் நீ ஓர் உயிரை வைக்கும் போதே அந்த பாட்டு படுத்துவா. ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்க. 2 சேர்ந்துக்கிட்டே நீ அலங்க மலங்க அடிச்சாலும் என்ன பண்ணுறது? தான் சரண்டர் ஆயிடுறேன். போட்டு கொண்டே கந்தஸ்டி விழுந்துடும். உள்ளக்க எடுத்துகிட்டு போய் வைப்போ. முட்டை எவ்வளோ ஜெயின்சா? 120 ரூபாடி முட்டை. பாஸ்டர் ஃப்ரீயாக தான் கொண்டு வந்து நினச்சேன். கோழிக்கெல்லாம் ஃப்ரீயாக எவனும் தீனி தர மாட்டேங்கிறான். நான் காசு கொடுத்துலாம் வாங்க போடுறேன். இப்போ காசு தர்றியா என்ன? என்ன ஜெயின்சா மிரட்டுறா? சும்மா சொன்னாடே வச்ச கொண்டே உன்னிட்ட போய் காசு வாங்குவானாடே. போடி போடி எடுத்துக்கிட்டு போடி. முதல் தடவை தான் ஃப்ரீ. அடுத்த தடவை காசு ஓகேவா? நான் காசு தரேன் எனக்கு முட்டை கொடுங்க. நம்ம வச்சுக்கிட்டு விற்கையில் ஒருத்தையும் வாங்கலை. இப்போ முட்டை இல்லாத நேரத்தில் நான் காசு தரேன் நீ காசு தர்றேங்கிறது. உச்சக்குருவி மட்டும் தான் ஃப்ரீ. அவளுக்குலாம் காசு தான். மணக்காரவ தானே நீங்கள் வரலாம். ஏன்டி ஜெயின் சாப்பிட்றேன்னா உச்சக்குருவி மட்டும் நான் ஒன்றும் இல்லாதவளா ஏன்டி? அதுதான் தப்பு. அந்த முட்டை நான் உச்சக்குடுமிக்கா கொடுத்தேன். உச்சக்குடுமி வகுத்தில் வளர்ற அந்த பிள்ளைக்கு. ஆமாம் சூப்பர் ஜெயின்சா. ஜெயின்சா சிந்திக்கவளமாக ஆரம்பிச்சிட்டான். இதுதான் மனசு குணம் வருது. சரி மாமி வெயில் தாங்க இல்லை. நான் உள்ளறக்க போகிறேன். உச்சக்குருவி நீனும் உள்ளற போயிரு. ஓலவெல்லாம் உருப்படாதவளுவா. நம்ம மரத்தடி நிழலான உட்காந்துக்கிறோம். இவ்வளவுக்கு வெயிலாம் இது நல்லா கொள்ளுன்னு காத்தடிக்குது. ஜெயின்சா முட்டாசனம் ரெடி ஆயிடுச்சு. ஆள் வர சொல்லிக்கிறேன். சாயந்தரம்னா கொடுத்து விட்டுருவோமா? ஏன்டி போட்டா கேட்டாங்களே இப்போ என்ன இது குழப்பமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உள்ள அந்த பைய பொண்ணு போட்டா பார்க்கவே இல்லை. அதனால தான் கேட்டாக. பார்த்துட்டு பிள்ளையெல்லாம் பிடிச்சிக்கிட்டாம நம்ம பிள்ளைய பிடிக்காம போகுமா அவனுக்கு? அதாண்டி எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ ஜொலகா வந்தவ கேட்டா என்ன மாமின்ட்டு. அவள் கேட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் குறுகுருண்டு மாதிரி ஆயிடுச்சுமா. என்னதான் இந்த நேரம் பெற்றவளுக்கு தானே அந்த இதெல்லாம் நிற்கும். ஏன் ஜெயின்சா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதே. நம்ம தலைமையில் தான் கல்யாணம். உண்டா இதே இல்லமா சொல்லிட்டு தலைமைண்டு. சாயந்தரம் சுல்தானி மரத்தை வேற வர்றேன்டிக்கிறாகடி. வந்தாண்ணா வரியா கூப்பிட்றேன் உன்னைய. ஆமாம்மா நம்மளும் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த தெருவில் தான் இருக்கிறாங்கன்னு பேர். போய் பார்க்க ஏழலையா நம்மளுக்கு. ஆமாம் அந்த ரயில்வே தண்டவாளத்தையும் குறுக்க போட்டு அங்கிட்டு இருக்கிறோம் இங்கிட்டு வர இல்லை, இங்கிட்டு இருக்கிறோம் அங்கிட்டு வர இல்லை. ஆமாம்மா சரிம்மா. அப்போ வளமாக கொடுக்குற சாயந்தரமாக முட்டாசு எடுத்துக்கிட்டு போயிடுவோம். அடுத்த வீடியோவில் அதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆமாம்மா, இந்த பெய்டு இது ஒன்று வந்திருக்கு, பர்த்டே விசஸ். அது முதல்ல போட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற பர்த்டே விசஸ்லாம் எல்லாம் சொல்கிறோம்மா. பேரை சொல்கிறோம்மா. திருச்சி அயானா பாப்பா, அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி பிறந்த நாள், வாழ்த்து சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. அயானாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் அயானாக்கு துவா செய்கிறோம்மா. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ஃபோட்டோவோட வரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். முகமது சஹீம், பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? உடையநாடு நிசாமா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டிருந்தீங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ராஜாத்தி, பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? சாரா ஃபாத்திமா, வர ஏப்ரல் 12ஆம் தேதி பர்த்டே, துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம்மா. ஹம்சா நுசைபா, பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? சரிம்மா, இன்ஷா அல்லாஹ். பேர் சொன்னவங்க பேர்லாம் பர்த்டே விஷயம்லாம் சொல்லியாச்சுமா. இன்ஷா அல்லாஹ். வேறு யாரும் பேராவது விட்டு போயிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கம்மா, அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கம்மா. மாமி வீடியோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே நிறையா ஷேர் பண்ணுங்கம்மா. நமக்கு நிறையா வியூஸ் போகணும், நிறையா சப்ஸ்கிரைபர் வரணும். துவா செய்யுங்கம்மா.